கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை எரேமியா 30:19. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். எனக்கு அருமையானவர்களை, நீங்கள் குறுகி போவதில்லை, அதாவது சிறுமைப்படுவதில்லை, கஷ்டப்படுவதில்லை. ஏனென்றால் நான் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், என் பிள்ளைகளை நான் வர்த்திக்க பண்ணுவேன், அவங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் நான் சந்திப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காரணம், அவர்களை நான் மகிமைப்படுத்துவேன். ஏனென்றால் உங்கள் தலையை உயர்த்துவேன், உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா எரிகோ கோட்டையும் இடிந்து விழும்படியாக செய்வேன். நான் அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்களை சிறுமைப்படுத்துவதில்லை. நான் அவர்களை சிறுமைப்படுத்த மாட்டேன், ஏனென்றால் அவர்கள் குறுகி போவதும் இல்லை, அவர்கள் சிறுமைப்படுத்த மாட்டேன். ஏனென்றால் அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், அதாவது வர்த்திக்க பண்ணுவேன், பலுகவும் பெருகவும் செய்வேன். நீங்கள் கையெடுக்கிற வேலையில் ஆசீர்வாதத்தையும், நீங்கள் போகிற இடங்களில் ஒரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்க போகிறார். கர்த்தருடைய வசனத்தை உரிமை பாராட்டுங்க. தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் சொன்னபடியே உங்களை வர்த்திக்க பண்ணுவாராக. நீங்கள் விசுவாசிக்கணும், நான் வர்த்திக்க பண்ணுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் வர்த்திக்கப்படுவேன், தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், நான் குறுகி போக மாட்டேன், நான் சிறுமைப்படுத்த என் தேவன் என்னை விடமாட்டார் அப்படின்னு சொல்லி நம்புங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை நடத்துவாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.